வெல்கம். இந்த ஸ்பாட் வந்து நல்லா இருக்கு. இதா தட்டு ஸ்பீடா தட்டு. தூக்கு சூப்பர் தூக்கு விடாத ரெண்டு மீன் தூக்கு गाइस இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ். வெற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஜாலியா இருக்கு. தண்ணி தூக்கி போடு. சூப்பர் செஞ்சிருக்கறோம். அருமையா எரியுது. அன்சார் ராஜன் உணவுத்துறை அமைச்சர். செம்மையா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லேக் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என் கூட பார்த்தீங்கன்னா தீபன் ப்ரோ வந்திருக்காங்க ஓக் ஸ்டார் ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ளோட் வச்சு ஃபிஷிங் பண்ண போகிறோம். டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க, கேளுங்க. ஆமாம், இப்போ வந்து ஆக்சுவலாக இது போல் ராடு. இது வந்து கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃப்ளோட் 5 கிராம் ஃப்ளோட்டு, 2 கிராம்ஸ் லெட்டு அது மாதிரி போட்டு சின்ன சின்ன ஹூக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ திலாப்பியா, அதுக்கப்புறம் கறி மீன், இந்த மாதிரியான ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ணலாம். ஸோ கிட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 450 அந்த மாதிரி தான் வரும் ஒரு ஃபுல் செட்டப்பு. ஸோ இது நம்ம ஸ்டோரில் இருக்குது, வேணும்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சைஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட், 7 ஃபீட், 8 ஃபீட் வரையும் இருக்குது. இதில் 12 ஃபீட் வரையும் இருக்குது. பட் நம்ம இங்கே ஃபிஷிங் பண்ணுறது வந்து 8 ஃபீட் வரையும் போதும் கிட்ஸ்ன்றதுனால. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஃபிஷிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறன்றதை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய மீன் பிடிக்க போகிறோம். மீனை பிடிச்சி சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இனியன்னு சொல்கிறேன். வெல்கம் சொல்லிடு, அவ்வளோதான். வெல்கம். இந்த ஸ்பாட் வந்து நல்லா இருக்கு. இது என்னோட கொஞ்சம் குட்டி பசங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கும் இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு அமைதியாக ஃபிஷிங் பண்ணலாம். நிறைய யோசிக்கிறாங்க, எதுவும் வரல. போய் ஃபிஷிங் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்ருக்காங்க ஃபிஷிங் கூப்பிட்டு போக சொல்லி. இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ கிட்ஸு இது யூஸ் பண்ணுறதுனால என் பொண்ணை வச்சு ட்ரையல் பார்க்க போகிறோம். எப்படி இவங்க ஃபிஷிங் பண்ணுறாங்கிறத இவங்களுக்கு கற்றுத்தர போகிறோம். ஃபிஷிங் பண்ணுவோம். எல்லாருமே பாருங்கள். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஃபிஷ்ஷிங் இந்த பைட் வந்து என்னென்னா கேக் தான் போட்டிருக்கோம். பன் கேக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படி எடுக்க போகுது பாருங்கள். பாப்பா போடு, உள்ளே தண்ணியில் வை, அப்படியே வச்சிரு. சிம்பிளாக பிடிக்க போடு. இன்னும் கொஞ்சம் தூக்கு. இங்கே போடு, இரு ஆட்டி இங்கே போடணும். அவ்வளோதான். அப்படியே தண்ணியில் இப்படியே வச்சுக்க. தட்டுதா? தட்டுதா? தட்டு ஸ்பீடா தட்டு. தூக்கு சூப்பர் விடாத ரெண்டு மீன். தூக்கு गाइस இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ். வெற்றி ஃபர்ஸ்ட் மீனே ரெண்டு. சூப்பர் 2 ஃபிஷ். ஐயோ, எப்படி ரெண்டு மீன்? தெரியல. நல்ல சைஸ் ப்ரோ மீன். பிடிக்காத. இங்க பாத்தீங்களா? ஹை புடிக்காத. இங்க பாருங்க, சைஸை பாருங்க, வேற லெவல் சைஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட நான் எவ்வளவு ஒரு 1/4 கிலோக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு பிடிக்க நினைச்சேன்னா அவ்வளோ வரைக்கும் பிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மீனை பிடிச்சிருக்கிற உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு, எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஜாலியாக இருக்கு. ஜாலியா இருக்கா? என்ன கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டுக்கோங்க. ஃபிஷிங் பண்ணும்போது பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணுமா? பெருசுலாம் இருக்குஜி. அப்படியே நிப்பாட்டுனா இரு, பொறுமையாக அது உள்ளே போகும்போது ஸ்பீடாக இழுக்கணும்னா இது நல்லா இன்னும் கீழே இறக்கு ராடை. அப்படி வைக்கணும். அப்போ தான் மீன் இழுக்கிறது தெரியும். இழு. சூப்பர் இழு மேலே தூக்கு. அவ ஹைட்டுக்கு தான் தூக்க முடியும். ஐயோ, தூக்கு வேற எண்ணில் மாட்டிக்கிச்சு. மூணாவது மூணாவது மீன். गाइस இங்க பாருங்க, இது வந்து ஒரு நார்மல் சைஸ் தான்.
எனக்கு டெம்ட் ஆகுதுன்னு இப்போ நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஏய் குட்டி மீன் செத்து போ. ஏய் அப்படி சொல்லக்கூடாது. இது நம்ம வந்து கடல்லையே திரும்பியே விட்டுணும். சாரி கடல் இல்லை ஏரி. ஏரியிலே விட்டுலாமா? அது குட்டி மீன் ரொம்ப குட்டியா இருக்குல்ல, குழந்தை பாவம். ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம் அதை. எஸ். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. இருந்தாலும் நான் பிடிச்ச மீன் எனக்கு தான் சொல்லு சாப்பிட்டு இந்தா, நீ ரிலீஸ் பண்ணு. தூக்கி போடு. மீன் அழகாக பிடி. வேண்டாம், இங்கே பிடி. இந்த இடத்துல பிடி. கையை அப்படி உதறுது. தண்ணியில் தூக்கி போடு. சூப்பர் சூப்பர். நான் ஃபிஷ் பண்ணல, நான் ஃபிஷ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக என்னோடய ராடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் ஒரு மீன் குட்டி பாப்பா தான் பிடிச்சாங்க. இரு 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 சரியான சைஸ். இங்கே பாருங்க. ஹலோ சொல்லுப்பா. வேறு லெவல் சைஸாக இருக்குது. யாரு? ஓகே, இப்போ நானும் போய் ட்ரை பண்ண போகிறேன். வாட் மீன்? இதோட பேர் என்ன? இது பேர் வந்து கரிமீன். ஏய் டான்ஸ் ஆடாத. என்னோட நல்லா டான்ஸ் ஆடுது பாய். கைஸ் இப்போ நானும் போட போகிறேன். டபுள் ஹூக்கு ரிக் இது. பைட்டு போட்டாச்சு. கைஸ் ஐயோ சரியான ஃபைட் பண்ணுது. இப்படி ஓடுது. ஐயோ சரியான சைஸு. கரிமீன் ஃபுல்லாமே கரிமீன் தான் மாட்டுது. இரு 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 கைஸ், மீனோட சைஸை பாருங்க. அப்பா இன்னொரு கையில் குத்திச்சு. இந்த மாதிரியான பெரிய லேக்லலாம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா கைஸ் எனக்கு மீன் மாட்டிடுச்சு. இங்கே பாருங்க, ஒரு சின்ன சைஸ் மீன் தான். சின்ன சைஸ்லாம் இல்லை, நார்மல் சைஸ் தான். அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்படியே பிடிச்சிக்கோ. ராடை கீழே டவுன்லேயே வச்சுக்கணும். அப்படியே இப்போ பாரு மீன் எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கோ. ரசிக்கிறாரு ராடை. ஸ்டெடியாக வெயிட் பண்ணு. ஓகே ஓகே கைஸ் இங்கே காட்டுங்க. என்னை விட அதிகமாக மீன் பிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த முள் குத்திச்சில பயங்கரமாக எரியுது ப்ரோ. படம் ஓகே ஓகே ஐயோ ரெண்டு பேருக்குமே மீன் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஊப் பண்ணுங்க. சூப்பர் காட்டுங்க. கைஸ் என்னை விட அதிகமான மீன் சொல்லுங்க ஜி. பாப்பா பிடிச்சிட்டே இருக்காங்க. என்ன விரால் பிடிக்கிறதா? என்ன மீன் பிடிக்கணும்னா நீங்கள் ஜிலேபி பிடிக்கணுமா? ஃபைனரில் இருக்குது சுத்தமா. இல்லாட்டி 900 ரூபாயில் எல்லோ ஸ்டாம் ஒன்று இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்கும். அது அனுப்புகிறேன். மீன் வந்து பைட் எடுக்குது. எல்லோ ஸ்டாம். இது பாருங்க, சரியான சைஸ். அப்படியா? இதோ நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எல்லோ ஸ்டாமு 950 ரூபா வரும். நல்லாயிருக்கும். ஊருக்கு போயிருக்காங்க. இல்லை நான் வந்தவொடனே ஃபோன் பண்ணி அடி சூப்பர் சரியான சைஸ். இங்கே காட்டுங்க. இது இந்த மாதிரி மீன் ஆயிருமா அந்த பிள்ளை? இங்கே பாருங்க கைஸ், நல்ல சைஸ், சரியான ஃபைட்டு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்று அந்த பிள்ளை எங்கேயும் போக விடாது. எப்பா மீன் பிடிக்க நானும் வரேன். கடலில் மட்டும் கொண்டு போய் இல்லை கண்டிப்பாக தானே ஒன்று ஆங்கிலர் ஆகிறேன். இது ஜம்பர். வாங்க பிரதர். கைஸ் போட்ட உடனே மீன் பைட் எடுக்குது. அங்கே பாருங்க. கொஞ்சம் நார்மல் சைஸ் தான். இது பாருங்க, எல்லாமே வந்து கறி மீன் மட்டும்தான் மாட்டிட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். பாப்பாவை வந்து வீட்டில் விட்டாச்சு நைட் டைம்ன்றதால. அதனால் நாங்கள் பிடிச்ச மீன் எல்லாமே பாருங்கள்
இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். இது எல்லாமே இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி இங்கேயே சமைக்க போகிறோம். மீன் எல்லாமே உயிரோடு தான் இருக்குல்ல? ஆமாம், எல்லாம் உயிரோடு தான் இருக்கு. நம்ம பிடிச்ச மீனை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தீபன் ப்ரோ தான் வந்து மசாலா போட போகிறாங்க. எதுவுமே இல்லை, உப்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு, இது 2 மட்டும்தான். காற்றுல வேற பறகுது, கொஞ்சம் டவுன் பண்ணி போடணும். உப்பு நார்மல் உப்பு தான் போடுங்க. அப்படியே இதுக்கு மீனுக்கு ஏற்ற மாதிரி போகிறேன். தேவையான அளவு உப்பு. எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இப்போ மசாலா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். கொஞ்சம் இந்த மசாலா நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்லாம் ரெடி பண்ணியாச்சு. மீனை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டேன். என்ன காயிட்டேன்? ஹலோ, இலி பூச்சி மட்டும் தான் ஒரே வாட்டி செஞ்சுருக்குறேன். நான் வீட்டில் வளர்க்குற மாதிரி தான். இதில் பொளிச்சுன்னு ஒன்று செய்வாங்க சூப்பராக. பேசாமல் கேரளா பொளிச்சு செஞ்சிடலாமா? அதுக்கெலாம் டைம் ஆகும் ப்ரோ. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி இலையில வாழை இலையில வச்சு மடித்து அதுக்கப்புறம் போட்டு. யார் மீன் தான் அச்சுன்னு இருக்கா? இப்போ பொளிச்சு அருமையாக பொளிச்சு அருமையாக எரிஞ்சு வந்துட்டார் ராஜனை. தகன்னு நின்றுது கறி. ரைஸ் மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். ஒட்டிச்சு ஃபுல்லாக. ப்ரோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் தான் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உணவுத்துறை அமைச்சர். ஓகே. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாதீங்க. இல்லை உள்ள கொஞ்சம் உப்பு ஏறல. இருந்தால் மேலே உப்பாக இருக்குது. நம்மலாம் உப்பு மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் செஞ்சு சாப்பிடணும் இந்த மாதிரி இடத்துல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓகே தான் இப்போதைக்கு. இது ஓகே. இப்போதைக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். சூப்பர். ஓகே ஓகே, பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்கு. அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னும் பக்காவாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டி பொளிச்சு பண்ணுறோம். நல்லா இருக்கே. ஆனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு கூட தூவிட்டுக்கலாம். இருக்கா உப்பு? இருக்கு. ரைட். ரைஸ் மீன் வந்து வேறு லெவலில் வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கேயும் வேகுது. இவர் தான் டேஸ்ட் பண்ணி உப்புலாம் பார்த்தாரு. உப்பு கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. வெளியே சாப்பிட்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மீன் பாருங்க, இங்கே வறுக்கிறோம், இங்கே சாப்பிட்றோம். அருமையாக சாப்பிட்றாப்புல. அழகாக மெல்லுது. பாருங்க, ஜூஸியான ஃபிஷ்ஷு பாருங்களா, எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஆமாம், கூடுதல்